கடந்த சில வருடங்களாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக பேசுவது, நாடார் சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசுவது, இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிகமா நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கு. ஒன்று காமராஜரை பத்தி பேசுவான், இல்லை நாடார் சமுதாயத்தை பத்தி பேசுவான். இந்த சமுதாயத்துக்குள்ள மட்டும்தான் ஏதாவது ஒரு பின் பண்ணி விட்டு ஏதாவது சண்டை வருமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சில நபர்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக சில தவறான பதிவுகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் ஊடகங்களில், அதே முகநூல், வாட்ஸ்அப் போன்றவைகளில் இது மாதிரியான பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தமிழக அரசு இதை ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு அப்படிங்கறதான் தெரியல. இன்னைக்கு காமராஜரை பற்றி பேசுவதை போல டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றியோ, எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ, ஜெயலலிதா அவர்களை பற்றியோ, இன்னும் பெரியாரை பற்றியோ, இன்னும் மறைந்த தலைவர்களை பற்றி இதே போன்று பேசினால் இன்றைக்கு ஆளுகின்ற அரசும் சரி, எதிர்கட்சியாக இருக்கின்றவர்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, நீங்களா ஏற்றுக்கொள்வீர்களா? காமராஜரை பற்றி பேசுகின்ற போது எத்தனையோ பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத நல்லிணக்கம்னு சொல்லி பேசலாம், சமுதாய ஒற்றுமைன்னு சொல்லி பேசலாம். ஆனா இன்னைக்கு காமராஜரை பற்றி தவறாக பேசும்போது ஏன் நீங்கள் மற்றவர்கள் பேசுகின்றவர்களை கண்டிக்க மறுக்கிறீர்கள், கண்டிக்காம இருக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு தெரியல. இன்னைக்கு தலைவர்களை பற்றி, இறந்த தலைவர்கள் இந்த சமுதாயத்திற்காக, சமூகத்திற்காக, நாட்டிற்காக சேவை செய்த தலைவர்களை பற்றி, அந்த தலைவர்கள் பிறப்பதற்கு, அந்த தலைவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது பிறக்காத ஒருத்தன் இன்னைக்கு ஒரு சின்ன பையன் அன்றைய தலைவரை பத்தி ஒரு இழிவான ஒரு வார்த்தைகளால் பேசுகிறான்னா அதை எதற்கு இன்றைக்கு அரசுகளும் சரி, காவல்துறையும் சரி, ஏன் நீங்கள் இதற்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் தெரியல. இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் பெருந்தலைவர் காமராஜருடைய படத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க. சரி, காமராஜர் படத்தை நாடார் சமுதாய மக்கள் தான் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனாலதான் நாங்க கேட்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி சொன்னா கூட அப்புறம் நீ ஏன் காமராஜர் படத்தை ஏன் போடுத? எல்லா அரசியல் கட்சிகளும் தன்னுடைய விழாக்களில், பேனர்களில் பெருந்தலைவர் காமராஜர் படத்தை போட்டு ஓட்டுக்காக போட்டு அடிக்க, அவரை பத்தி ஒரு தவறான கருத்தை பதிவு செய்கின்ற போது, ஒரு இழிவான சொல்லை சொல்லுகின்ற போது எதற்காக நீங்கள் அவனை கண்டிக்காமல் இருக்கிறீர்கள்? இன்றைக்கு தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், தேமுதிக, பாமக என்ன இன்னும் எத்தனையோ கட்சிகள் இந்த தமிழகத்தில் இருக்கின்றது. ஏன்னா அத்தனை கட்சி தலைவர்களும் இன்னைக்கு ஒரு அரசியலில் இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த, ஒரு புரட்சியை ஏற்படுத்திய, ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு மாநிலமாக உருவாக்கிய அந்த மாபெரும் தலைவனை இழிவுபடுத்தி பேசுகின்ற போது அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும், அரசியல் கட்சியில் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்களும் அப்படியே வாயை பொத்தி அமைதியா இருக்கிறீர்களே, எதற்காக? அப்ப இதற்கு எப்படி சமுதாயத்தில் ஒரு அரசியல் ஒற்றுமை வரும், சமூக ஒற்றுமை வரும், சமுதாய ஒற்றுமை வரும், சமய ஒற்றுமை எப்படி வரும்? அப்ப நீங்கள்லாம் ஒவ்வொரு ஜாதிக்காரனும், ஒவ்வொரு மதத்துக்காரனும், ஒருத்தன் ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒருத்தன் பேசி இந்த மாதிரி பேசி அடிப்படை சண்டை போடட்டும் அப்படின்னு நீங்களாம் விரும்புறீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கட்டும், ஐயா பீட்டர் அல்போன்ஸா இருக்கட்டும், ப சிதம்பரமா இருக்கட்டும், இன்னும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்களா இருக்கட்டும், காமராஜரை பற்றி பேசும்போது வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கீங்களே, எதற்காக? நாடார் சமுதாயம் காமராஜரை எடுத்துக்கொண்டது என்பதற்காகவா? அப்படி நாடார் சமுதாயம் காமராஜரை எடுத்துக்கொண்டால் நீங்க ஏன் காமராஜரை பயன்படுத்துகிறீங்க? ஒரு தலைவனை பற்றி, ஒரு மாபெரும் தலைவனை பற்றி ஒருத்தன் பேசுறான்னா அவனை கண்டிக்கணும். அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி. காமராஜரை மட்டுமல்ல, காமராஜர் இருந்தாலும் சரி, முத்துராமலிங்க தேவராக இருந்தாலும் சரி, இமாலு சேகரனா இருந்தாலும் சரி, எந்த சமயத்துடைய சமுதாயத்துடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயம் ஒரு இறந்த ஒரு தலைவரை, இந்த நாட்டுக்காக சேவை செய்த தலைவர்களை இழிவுபடுத்தி எந்த ஜாதிக்காரன் பேசினாலும் சரி, அந்த ஜாதிக்காரனை கண்டிக்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் ஆளுகின்ற அரசுக்கும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஆனால் இன்றைக்கு யாருமே அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. காரணம் என்ன? அவங்க வாட்டு சண்டை போட்டு வரட்டும், பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு நீங்களாம் அமைதியா இருக்கீங்க. ஏன் இதே நாடார் சமுதாயத்தில் இருக்கின்ற தலைவர்கள் அவங்களும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சங்கமும் ஒரு கட்சியில போய் அடமானம் வச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்குள் நீங்கள் போங்க, வேண்டாம்னு சொல்லல.
தலைவர்களுக்கு, சமுதாயத்திற்கு ஒருத்தன் பேசினானா ஒரு அறிக்கையாக கொடுங்க. இந்த மாதிரி ஏன் பேசுத, இல்ல நீங்க ஆளுகின்ற அரசோடு நீங்கள் தொடர்போடு இருக்கிறீங்க, ஆளுகின்ற அரசிற்கு ஆதரவா இருந்தீங்கன்னா தமிழக முதல்வரை போய் நேரடியா பாருங்க. அனைத்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடார் சங்க தலைவர்கள், மிகப்பெரிய சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களாம் தமிழக அரசையோ அமைச்சர்களையோ பார்த்து இந்த மாதிரி பேசுறாங்க, பேசக்கூடாதுன்ற ஒரு தடை உத்தரவு கொடுங்க, இல்ல பேசுறவங்க நடவடிக்கை எடுங்க. எதுவுமே சொல்லாம வாயை பொத்திக்கிட்டு அப்படியே சங்கத்துல இருந்தீங்கன்னா பிறகு எதுக்கு நாடார் சங்கம்? நான் இன்றைக்கு தலைவர்களை பற்றி தான் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா தலைவர்களும் இன்னைக்கு நாடார் சமுதாயத்தில் இருக்கின்ற, சங்கத்தில் இருக்கின்ற நாடார்களோ இல்ல சங்கத்தில் இல்லாத நாடார்களோ இன்னைக்கு மற்ற ஜாதியில் இருக்கிற தலைவர்களையும் அரசியல் இருக்கின்ற தலைவர்களையும் இன்னைக்கு எங்களால பேச முடியாதா? காமராஜரை நீ ஒழுக்கமெல்லாம் பேசுற மாதிரி உங்களோட தலைவருடைய ஆதி முதல் அந்த முறை ஒழுக்கமில்லாதான் நாங்க பேசட்டுமா? நாங்கள் ஆதாரபூர்வமா பேசட்டுமா? முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னா ரைட்டு, ஓகே, படத்துல எடுத்தாச்சு. காமராஜர் பைசா இல்லைன்னு சொல்லியாச்சு. காமராஜர் சாவும் போது பைசா இல்லாம தானே செத்தாரு. அப்புறம் எப்படி நீ அவரை களங்கப்படுத்தி பேச முடியும்? அதனால அரசியல் கட்சியில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள், ஆளுகின்ற அரசியல் கட்சிகள், தமிழக முதல்வர் அவர்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. மறைந்த தலைவர்களை பற்றி யார் இழிவாக பேசினாலும் அவனை கைது செய்யுங்க. அப்பதான் அடுத்தல யாரும் ஒரு தலைவரை பற்றி இன்னொரு தலைவரை பற்றி இன்னொரு ஜாதிக்காரனோ இன்னொரு கட்சிக்காரனோ யாரும் பேச மாட்டான். அரசியல் ஓட்டு வேணும் என்பதற்காக இன்னைக்கு சில பேர் சில வேலைகளை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று முக்தார் என்ற அந்த முட்டாப்பை பேசினது கூட அவன் மட்டும் பேசல, அவனும் அவன் கூட இருந்த அந்த மத போதகனும் சேர்ந்து திட்டமிட்டு தான் இதை பேசியிருக்காங்க. அந்த மத போதகன் சிரிக்கையும் முக்தார் சிரிப்பை ரெண்டையும் நீங்க வீடியோல ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே திட்டமிட்டு தான் இது போன்ற ஒரு ஒரு பேச்சை அன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப இவர்களை போன்றவர்கள் அரசியலுக்காக பின்னணியில் இருந்து இவர்களை இயக்குவது யார் அப்படிங்கிறது இன்னைக்கு அரசு அவனை கேள்வி கேட்கணும்ல. அவன் எதுவுமே கேட்கறது இல்ல, யாருமே எதையும் கேட்கறது இல்ல. இன்னைக்கு சமூக ஊடகங்களில் வலைதளங்களில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு அசிங்கமா இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருவனும் ஒவ்வொரை பத்தி பேசுவது, ஒவ்வொரு ஜாதியை பத்தி பேசுவது, ஒரு சமுதாயத்தை பத்தி பேசுவது, சமுதாயத்தில் இந்த சமூகத்திற்காக நாட்டிற்காக சேவை செய்த அனைத்து ஜாதிகளில் இருக்கின்ற தலைவர்களை பற்றி ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனை குறை சொல்லலாம், இன்னொரு ஜாதிக்காரன் சொல்லலாம், இன்னொரு மதத்துக்காரன் சொல்லலாம். இப்படித்தான் இன்றைக்கு சீரழிந்து கொண்டு இருக்கின்றது. இன்னைக்கு சமூக சமுதாய ஒற்றுமைகள் இன்னைக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் யாரை பற்றியும் மறைந்த தலைவர்களை பற்றி பேசாத அளவிற்கு நீங்கள் அதற்கான ஒரு கண்டனத்தை நீங்க தெரிவிங்க. மறைந்த தலைவர்களை பற்றி யாரும் அவதூறாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை நீங்கள் எல்லாம் தெரிவிக்க வேண்டும். தமிழக அரசு இது போன்று பதிவு செய்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது மறைந்த தலைவர்களை பற்றி யாரும் அவதூறாக பேசக்கூடாதுங்கிற ஒரு தடை உத்தரவை தமிழக அரசு பிறப்பிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.